வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் குங்குமத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். நாம் தூங்கும்போது கனவுல பல்வேறு விஷயங்களை பார்ப்போம். காலையில் எந்திரிச்சு அந்த பலன்களை தேட ஆரம்பிப்போம். நீங்கள் காணும் கனவுகளுக்கு பலன்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றப்போ நிச்சயமாக நம்ம சேனலை போய் பாருங்கள். நிறைய கனவுகள், நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் காணும் கனவுகளில் நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஞாபகம் இருக்கும் விஷயங்களை நாம் உடன் இருப்பவன் சொல்லி அதுக்கான பலன் தேடுவோம். அம்மா கிட்ட, பாட்டி கிட்டலாம். கனவுகள் நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். நல்ல கனவு கண்டால் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும். இதுவே கெட்ட கனவு வந்தால் மன சங்கடமோ அதை நினச்சி 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 கஷ்டமும் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் குங்குமம் கனவில் கண்டா என்ன பலன்றதை பார்க்கலாங்களா? பொதுவாகவே வாழ்வில் வளர்ச்சி பெற குங்குமம் கனவில் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற போகிறீங்க. குடும்பத்தில் யாரும் கருத்தரிக்க போகிறீங்க. சந்தோஷமான தருணம் வரப்போகுது. புதிய சூழலுக்கு தகுந்தப்போ உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. ஏன்னா குங்குமம்ன்றது ஒரு இறை பொருள்லேயே சாமிக்கு தெய்வாம்சம் பொருந்தி ஒரு பொருள். அது கனவுல வந்துச்சுன்றப்போ அதை விட நல்ல விஷயம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. குங்குமம் கனவுல இருந்தால் நல்ல நல்ல பலன். சரிங்களா? பொதுவாக பார்த்தா அதே சிவப்பு மற்றும் பழுப்பு நிறத்தில் இருக்கிற குங்குமத்தை கனவுல கண்டா, ஏன்னா ஒரு மாதிரி குங்குமம் இருக்குங்களா, வாழ்வில் சிறிய இன்ப நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அர்த்தங்க. நீங்கள் கற்பனையாக உங்கள் சொந்த உலகத்தில் வாழ இருக்கிறதாகவும் வாழ்வில் வரும் சவால்களை சமாளிக்க இருக்கிறதையும், நீங்கள் இரக்கத்துடன் பிறருக்காக சில தியாகங்களை செய்ய இருப்பதையும், நல்ல இதயம் கண்டவராக இருப்பதையும், உங்கள் வாழ்வு நிலையான முன்னேற்றம் அடைய இருப்பதையும் குறிக்குதுங்க. சிவப்பு மற்றும் பருப்புனா உங்கள் கேரக்டர் சொல்லுது. சரிங்களா? மாணவர்கள் குங்குமத்தை கனவுல கண்டாங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணாக இருக்கீங்க, காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு குங்குமம் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் பாடத்தை பயில யாராவது உங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்காக ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே மறக்காமல் நினைவில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குங்குமத்தை நெற்றியில் வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, நீங்களோ மற்றவங்களோ யாரோ உங்களுக்கு வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சிச்சு. இறைவன் உங்கள் கூடயே இருக்காரு. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தோம் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நல்ல வழி மட்டும்தான் கொடுப்பாரு, நிம்மதி மட்டும்தான் கொடுப்பாரு. உங்களை சுற்றி இருக்க அனைத்து தீர்க்கவே முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வச்சு உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஞானம் வர இருக்கிறதையும், வாழ்வில் நல்ல அணுகுமுறையை பிறரிடம் வெளிப்படுத்த இருப்பதையும், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகும். நல்ல தூய்மையான உறவு, நட்புலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக அமைய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? திருமணம் ஆனவர்கள் குங்குமத்தை கனவுல கண்டா உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க போது. சண்டை சச்சரவு, ஒரே பிரச்சனை இருக்க அந்த லைஃப் இந்த குங்குமம் கனவுல வந்த பிறகு அப்படியே ஒரு ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் அனைவரையுமே எல்லாம் ஒன்று கூடி நீங்கள் கொஞ்சம் இது முன்னாடி இருந்த குணத்தை இப்போ கொஞ்சம் தாராளமாக, மனசு நிறைவாக, அப்போ ஏதாச்சும் இதுனா டக்குன்னு சொன்னால் உடனே கோவப்படுவீங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேரக்டர் மாறப்போகுதுன்னு அர்த்தம். பச்சை நிற குங்குமத்தை கனவில் கண்டால் நல்ல ஞானமோ தெளிவும், ஏதோ ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்கீங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் நினச்சிட்டே இருக்கீங்க, நிறைய பிளான்லாம் போடுறீங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்றப்போ அது அந்த மாதிரி டைமில் உங்கள் பச்சை நிற குங்குமம் கனவில் வருது, நீ நெத்தியில் வைக்கிறீங்க, யாரோ உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல கடையில் கொட்டி கிடக்குது, ஏதோ நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று பச்சை நிற குங்குமம் கனவில் கண்டால் எல்லாமே நல்லது மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்க கப்பல் பண்ணுறாங்க எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு பெண் குங்குமத்தை உங்களிடம் தருவது மாதிரி ஒரு கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றத அது எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு கனவு. நெற்றி வகுட்டில் குங்குமத்தை வைக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த செயல்களையே நினச்சிட்டே இருக்கீங்க. தன் சொந்த வாழ்வு இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் பாசிட்டிவ் நினச்சிட்டே இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கடந்த காலத்தில் ரொம்ப நினச்சி பார்க்கக்கூடாது. குங்குமம் தரையில் கொட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் மன கொந்தளிப்புடன் இருக்கீங்க. நீங்கள் ஓய்வு இல்லாமல் கடினமாக உழைச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நீங்கள் மனசு விட்டு யார்கிட்டயாச்சும் பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் மனசை விட்டு பேசிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் விலக ஆரம்பிக்கும். யார்கிட்டயாச்சும் மனசை விட்டு பேசுங்க. உங்கள் கணவர் குங்குமத்தை நெற்றியில் இடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும், உங்களுக்குள்ள ஆசை அதிகரிக்கும், பாசம் அதிகரிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லாமே ஒன்றுனா சரியாக போகுது. திருமணம் ஆகாத இளம் பெண்ணோட நெற்றியில் யாரோ ஒருவர் குங்குமம் வைக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆக போகுதுன்னு அடிச்சு, அது பிடித்த பெண்ணை, பிடித்த ஆணையை உங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம்.
வெற்றிலை தாம்பூலத்துடன் மஞ்சள் குங்குமத்துடன் குங்குமம் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஒரு சந்திக்க போகிறீங்க. அவரால் உங்களுக்கு நற்செய்தி மட்டுமே வரப்போகுது. எல்லாமே நல்லபடியாக அமைய போகுது. அதனால் குங்குமம் கனவில் வந்தாலே மோஸ்ட்லி நல்லது தான். அபசகுணன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்கினாலோ யாராச்சும் உங்களுக்கு கொடுத்தாலோ நீங்கள் பார்த்தாலோ அதனால் எப்படி ஒரு சாமி சிலையோ ஒரு பாலபிஷேகம் பண்ணுற முறையிலோ கனவுல பார்த்தா நல்லதோ அதே அளவு பல மடங்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குங்குமம் கனவில் கண்டா கூட இனிமேல் உங்களுக்கு குங்குமம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் குழம்பவே வேணாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல கனவு. உங்களுடைய கஷ்டமெல்லாம் விலகி உங்களுக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்க போகுதுன்றதுக்கான உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக வரப்பட்ட கனவுகள் அதெல்லாம் சரிங்களா. அதனால் நீங்கள் குழம்பவே வேணாம். குங்குமம் கனவில் வந்தால் ரொம்ப 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 நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.